கிழங்குலேயே பலவிதமான கிழங்கு கேள்விப்பட்டிருப்போம். கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, உருளைக்கிழங்கு. அதில் சேனக்கிழங்கு எப்படி நடுவதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சேனக்கிழங்கு சப்பட்டையா, உருண்டையா, சட்டி பானையாட்டம் இருக்கும். கிழங்கு நடுறதுக்கு முன்னே பழைய கிழங்கு வெட்டி வச்ச 2 மாதம் இல்லைன்னா 3 மாதம் வெட்டி வச்ச கிழங்கு எடுத்து நடணும். அப்போ தான் கிழங்கு வருங்க. தண்ணி விடாத போது சேனக்கிழங்கு 2 அடி தூரம் கரையில் தள்ளி வச்சிடணும். பாத்தி பாஞ்ச பிறகு வச்சுட்டு வந்த கிழங்க அழுத்தி ஊனிட்டே வந்துடணும். சேனக்கிழங்கு பயிரிடு செய்ய எந்த மருந்தும் அதிகமாக அடிக்க தேவையில்லை. இந்த கிழங்கு கரிசல் மண், செம்மண், களிமண் எந்த மண்ணிலும் நடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிழங்கு நடுவதுக்கு கரை பெருசாக தூரமாக இருக்கணும். ஒரு கிழங்குக்கு இன்னொரு கிழங்குக்கு 2 அடி தூரம் தள்ளி நடணும். அப்போ தான் கிழங்கு காத்தோட்டமாக பெருசாக பிடிச்சி வரும். இப்படி நடுவதுனால 5லிருந்து 7 கிலோ வரைக்கும் கிழங்கு எடுக்கலாங்க. அதிகமான தண்ணி பாசனம் தேவையில்லை. ஏன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாலே போதும். சேனக்கிழங்கு நட்டதுலேருந்து 7 to 9 மாதத்தில் கிழங்க பிடுங்கலாம்.